ஸ்பாட் ட்ரேடிங்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் பொதுவாக கதைக்கணும் இவ்வளோ காலத்துக்கு என்கிட்ட இவ்வளோ காலத்துக்கு வந்த நான் இந்த கொமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணல. இவ்வளோ காலத்துக்கு எனக்கு வந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாம் மொத்தமாக நான் சொல்லியிருக்கேன். இது ஒன்றும் பிரமிட் ஸ்கீம் இல்லை. நீங்கள் $100 போட்டால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு $1 வந்து நீங்கள் உங்களோட $100 $200 ஆகிற வரைக்கும் வட்டி தருன்றதுக்கு இது ஒன்றும் பிரமிட் ஸ்கீம் ROI பொன்சி ஸ்கீம் இல்லை. ஓகே, ஸ்பாட் ட்ரேடிங்கிற இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதும் ஏர்ன் பண்ணாமல் விடுறதும், நீங்கள் லாபம் எடுக்கிறதும் எடுக்காமல் விடுறதும், நீங்கள் லொஸ் பண்ணுறதும் லொஸ் பண்ணாமல் விடுறதும் நிறைய விஷயத்தில் தங்கியிருக்குது. முதலாவது உங்களுக்கு ஸ்கில் வேணும். ஸ்பாட் ட்ரேடிங் நீங்கள் மெனுவலாக செய்கிறதுனாலும் சரி, பொட் ட்ரேடிங் செய்கிறதுனாலும் சரி, நீங்கள் ஸ்டில் பொட்டில் அநேகமானதை ஆட்டோமேட் பண்ணலாம். நான் மெனுவல் ட்ரேடிங் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஸ்கில் வேணும். முதலாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட் சென்டிமெண்டலில் பார்க்க தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்பராக ட்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போட தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே சரியாக செஞ்சாலும் உங்களுக்கு வார லாபங்கிறது நிறைய விஷயத்தை தங்கியிருக்குது. ஓகே, முதலாவது விஷயம் நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் போடுறீங்கிறதுல தங்கியிருக்கு. நீங்கள் $100 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இன்னொரு $10,000 வச்சு ட்ரேட் பண்ணுறான். ஒரே காயின் ஒரே மார்க்கெட் எல்லாமே சேம்னோன்னா உங்களுக்கு வர ப்ராஃபிட்டோட 10,000 வச்சு ட்ரேட் பண்ணுறவனுக்கு கூட ப்ராஃபிட் வரப்போகுது. ஏன்னா அவன்கிட்ட கேபிட்டல் பெருசு. ரெண்டாவது மார்க்கெட் கண்டிஷன். மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, மார்க்கெட் புல் மார்க்கெட்டில் இருக்கா, பியர் மார்க்கெட்டில் இருக்கா, சைட் பேஸ் மார்க்கெட்டில் இருக்கா, அதை வச்சு உங்களுக்கு வர ப்ராஃபிட் தீர்மானிக்கப்படும். அடுத்தது நீங்கள் எடுக்கிற காயின், நீங்கள் என்ன காயினில் ட்ரேட் பண்ணுறீங்க, அந்த காயின் நல்லா எல்லா காயினும் ஒரே டைமில் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஒவ்வொரு காயினும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது மார்க்கெட் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து அந்த காயினில் இருக்கிற நியூஸ்கள், அந்த காயினில் என்ன புதுசாக அப்டேட்டுகள், அந்த காயின் என்ன பர்பஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அதில் என்னென்ன அப்டேட் நியூ விஷயங்கள் அப்படி வரக்குள்ள அந்த காயினுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கலாம். ஓகே, அதில் அந்த கம்பெனியில் வர பிரச்சனைகள் அதை வச்சு காயினுக்கு என்னென்ன நடக்கலாம். அடுத்தது அவங்களோட பேர்னிங் மெக்கானிசம், அடுத்தது டோட்டல் சப்ளை, நிறைய விஷயத்தில் தங்கியிருக்கு. ஸோ நீங்கள் எந்த காயினில் ட்ரேட் பண்ணீங்கிறது உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தில் தங்கியிருக்கும். நீங்கள் ஏங்கிற காயினில் ட்ரேட் பண்ணுறீங்க, இன்னொரு பிங்கிற காயினில் ட்ரேட் பண்ணுறாரு. மேபி அவருக்கு கூட ப்ராஃபிட் கிடைக்கலாம், உங்களுக்கு குறைய கிடைக்கலாம். சில உங்களுக்கு கூட வரும், அவருக்கு குறைய வரலாம். ஏன்னா வித்தியாசமான காயின். நீங்கள் இன்றைக்கு புல் மார்க்கெட் லேக்குள்ளே ட்ரேட் பண்ணுறீங்க, இன்னொரு ஆள் பியர் மார்க்கெட் லேக்குள்ளே சேம் காயினை ட்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் கூடுதலாக இருக்கும், அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் குறைய இருக்கும். ஓகே, ஸோ இது ஒன்றும் அந்த கள்ள பிரமிட் பொன்சி ஸ்கீம் இல்லை. நாங்கள் ட்ரேடிங் பண்ணுற தாரம் சொல்லி போட்டு நீங்கள் $100 தந்தால் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் $1 ட்ரேடிங் பண்ணி தருவோம் சொல்லி வாங்கி எடுக்கிற ROI பொன்சி ஸ்கீம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறதுக்கு. ஓகே, நிறைய விஷயத்தில் தங்கி இருக்குது. உங்களால் லேர்ன் பண்ண ஏழும்னு சொன்னால் மெனுவல் ட்ரேடிங் செய்யுங்க. லேர்ன் பண்ணுறதெல்லாம் கஷ்டம்னா நீங்கள் என்ன செய்யலாம், பொட் ட்ரேடிங் செய்யலாம். பொட் ட்ரேடிங் செய்கிறது ஸ்டில் நீங்கள் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செஞ்சு காயின் செலக்ட் பண்ணணும். ஆனால் பொட்டில் இருக்கிற அல்கோரிதம் படி ட்ரேட் பண்ணிக்கொள்ளும். ஆனால் இருந்தாலும் நல்ல பொட்டுகளை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. சரி, எங்களுக்கு $10 இருக்குது எங்கள்கிட்ட. அந்த $10 எனக்கு ஒவ்வொரு நாளும் $1 வரணும். என்ன செய்யலாம்னா உங்களை மாதிரி ஆக்களை தேடிட்டு நிறைய பேர் நிறைய ஸ்கேமர்ஸ் தெரிவாங்க. அப்படியான ஸ்கேமர்ஸ்ட்டு வந்து அந்த $10 கொடுங்க, $10க்கு 24 hour $100 ஆகிடும்னு சொல்லி போட்டு அந்த $10 வாங்கிட்டு ஓடிடுவாங்க. ஓகே, அந்த $10க்கும் அலையிற ஸ்கேமர்ஸ் இருக்காங்க. அவனுங்கள மாதிரி ஆக்கள்கிட்ட கொண்டு கொடுங்க. அப்படி இல்லையா, இதை மாதிரி ROI பிரமிட் ஸ்கீம்களில் $10 போட்டால் உங்களுக்கு ஒவ்வொரு 24 hours ஒருக்கா $1 ஆனால் அவங்கள்ட்ட கொண்டு கொடுங்க. அது கொஞ்சம் காலத்தில் அப்படி எல்லார பணத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் தான் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். ஓகே, குறைந்த முதலீட்டில் கூடுதலான லாபம். அப்படி இல்லாட்டி ஒரே நாளில் ஒபாமா ஆகுது எப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பீங்கன்னு சொன்னால் தேர் ஆர் செவரல் பிளேசஸ். பட் அதில் நீங்கள் லாபம் எடுக்க மாட்டீங்க, உங்களோட முதல்ல இழப்பீங்க. ஓகே, அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேர் ஸ்பாட் ட்ரேடிங் செய்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு கூடுதலான பணம் இல்லை, அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்ய போகிறோம்னு சொல்லி போட்டு $10 கொண்டே 100x வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. சில எனக்கு தெரியும் அப்படியெல்லாம் ஷேராக இல்லைங்க செஞ்சு போட்டு அந்த $10 அந்த மார்க்கெட் கொஞ்சம் எப்படி வந்தாலே லிக்விடேஷன். ஓகே, லிக்விடேட் பண்ணி போட்டு அந்த $10 விட்டு போட்டு ஷிட் நாங்கள் ட்ரேடிங் ஒன்று செஞ்சோன்னு அது பயங்கர லொஸ்ட் ஆகிட்டு. அது நீங்கள் செஞ்ச ட்ரேடிங் இல்லை, நீங்கள் செஞ்ச கேம்பிளிங் ப்ரோ. ஓகே, ட்ரேடிங் மானத்தை வாங்காதீங்க நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் செஞ்சுட்டு. ஓகே, ஸோ குறைந்த முதலீட்டில் கூடுதலான லாபங்கிற கன்செப்டை விட்டு போட்டு நாலேஜ் எடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ ப்ராப்பராக படித்து லேர்ன் பண்ணுங்கள். இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி எந்த விதமான ப்ராமிஸும் யாராலையுமே தர முடியாது. இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.